புதூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா முளைப்பாரி மற்றும் திருத்துக்குடம் அழைத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை காசி புதூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவின் ஒரு பகுதியாக சுப்பிரமணியம்பாளையம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலிலிருந்து முளைப்பாரி மற்றும் திருத்துக்குடம் அழைத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மேளதாளங்கள் முழங்க கிடாய், நடன குதிரை நடனத்துடன் திருத்தக்குடம் மற்றும் முளைப்பாரி கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டது. கோவை காசி புதூர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில். இக்கோவிலில் விநாயக பெருமான், முருகப்பெருமான், ஆதிநாராயண பெருமாள், அபிராமி உடனமர், அமிர்தகடேஸ்வரர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் அருள்பாலித்து வருகின்றனர். இந்நிலையில் கோவில் புனரமைக்கப்பட்டு திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா வரும் 6ஆம் தேதி விமரிசையாக நடைபெற உள்ளது. இதில் கடந்த ஞாயிறன்று மகா கணபதி ஹோமத்துடன் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிகழ்ச்சி தொடங்கியது. திங்கட்கிழமை பஞ்சகவ்ய பூஜை, மூர்த்தி ஹோமம், சாந்தி ஹோமம், தீபாராதனை நடைபெற்றது. இதனையடுத்து இன்று சுப்பிரமணியம்பாளையம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலிலிருந்து முளைப்பாரி மற்றும் திருத்தக்குடம் அழைத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஒரே மாதிரியான உடையணிந்து முளைப்பாரியை கைகளில் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். 10க்கும் மேற்பட்ட திருத்தக்குடங்கள் சுப்பிரமணியம்பாளையம் மாரியம்மன் கோவிலை வலம் வந்து அங்கிருந்து காசி புதூர் அருள்மிகு மாரியம்மன் கோவிலுக்கு புறப்பட்டது. இந்த ஊர்வலம் மேலதாளங்கள் முழங்க கிடாய்கள், நடன குதிரை நடனத்துடன் திருத்தக்குடம் மற்றும் முளைப்பாரி கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டது. கோவிலை வந்தடைந்ததும் தீர்த்தக்குடங்களுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் முளைப்பாரிகைகளை வேள்வியில் வளாகத்தில் வைத்து தொடர்ந்து ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சுற்றுவட்டாரங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாலை முதற்கால வேள்வி பூஜைகளும், புதன்கிழமை 2ஆம் கால வேள்வி மற்றும் 3ஆம் கால வேள்வி யாகங்களும் நடைபெற உள்ளது. அதேபோல் வியாழனன்று 4ஆம் கால வேள்வி, 5ஆம் கால வேள்விகள் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை 6ஆம் கால வேள்வியை தொடர்ந்து ராஜகோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்.